Hi friends, welcome to channel A to Z in mining. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேகன்சிக்கான வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட் மினரல் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அண்டர்டேக்கிங் கம்பெனி, கர்நாடகா ஸ்டேட்டோடைய கம்பெனி இது. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சில வேகன்சிக்கு. என்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்னா 13/10 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகி 2-3 days தான் ஆகுது. டிஃப்ரெண்ட் நிறையா போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி கான்ட்ராக்சுவல் தான். ஸோ டீட்டெயில் என்னன்றது ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் மினரல் கார்பரேஷன் லிமிடெட், கர்நாடகா கவர்மெண்ட்டுடைய கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா 13/10 வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் வாக்-இன் இன்டர்வியூ, டேரக்ட் இன்டர்வியூ தான் அது. ஓகேங்களா, என்ன பொசிஷனுக்கு அப்படின்னா வந்துட்டு என்ன பொசிஷனாக டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுக்கு இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கான போஸ்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கர்நாடகா அவங்களுடைய ஸ்டேட்டில் அவங்களுக்கு இருக்க மைண்ட்ஸில் எந்த லொக்கேஷனாலும் அவங்கள போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் 2 நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது. கான்ட்ராக்சுவல் இயர் வந்துட்டு 1 year அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா வந்துட்டு 70,000 per month. ஓகேங்களா, ஒன்லி இந்த அமௌண்ட் மட்டும் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு அலவன்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 29/10 வந்துட்டு இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸில் வந்துட்டு இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் மேனேஜர் ப்ரொடக்ஷன் 4 நம்பர் ஆஃப் வேகன்சி, சேம் 1 year கான்ட்ராக்ட். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50,000 per month. சேம் அன்றைக்கி டே 29th வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் இன்டர்வியூ. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைன் ஃபோர்மேன் 1 நம்பர் ஆஃப் வேகன்சி, சேம் 1 year, salary is 28,000, சேம் 29th இஸ் த இன்டர்வியூ. ஓகேங்களா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா மைன் மேட்டுக்கு வந்துட்டு 4 வேகன்சி, சேம் 1 year, salary வந்து பார்த்திங்கன்னா 25,000 per month, சேம் 29th தான் வந்துட்டு இன்டர்வியூ. ஓகேங்களா, அதேமாதிரி பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா 1 நம்பர் ஆஃப் வேக்கண்ட், 1 year, 22,000 வந்துட்டு சேலரி, சேம் 29th தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வாங்க போகலாம். ஸோ இவங்களுக்கு 2 PM வந்துட்டு கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 PM வந்து 10 AM வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே லொக்கேஷனுக்கு போயிடுது சேஃப் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான உங்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட்டுக்கும். நான் ஒரு போஸ்ட்டுக்காக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. மேனேஜர் ப்ரொடக்ஷன் அந்த 2 நம்பர் ஆஃப் வேகன்சி சொன்னோம்ல, அதுவும் பார்த்திங்கன்னா டிகிரி இன் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ் மேனேஜர் சர்டிஃபிகேட் இது ரெஸ்ட்ரிக்டட் ஆர் அன்ரிஸ்ட்ரிக்டில் வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 45 yearsக்கு மேலே இருக்கக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 years வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. சேம் 1 year கான்ட்ராக்ட் தான் முடிவு சொன்ன மாதிரி நான் 70,000 வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த் வந்துட்டு சேலரி உங்களுக்கு. ஓகேங்களா, இதான் போஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓகேங்களா, அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்துட்டு இருக்கணும், பிஇ மைனிங்கு வித் செகண்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் சர்டிஃபிகேட். இது ரெஸ்ட்ரிக்டட் அன்ரிஸ்ட்ரிக்ட் இல்லை. 40 years பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 தான். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நாட் லெஸ் தென் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 1 year வந்துட்டு கான்ட்ராக்டரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 50,000 வரும். ஓகேங்களா, ஸோ மைன் ஃபோர்மேனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட்டு, டிப்ளமோ இன் மைனிங் முடிச்சிருக்கணும், மைன் ஃபோர்மேன் சர்டிஃபிகேட் இருக்கணும், நாட் மோர் தென் 40 years ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கிளாஸாக இருந்ததுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 28,000 per month. ஓகேங்களா, மைன் மேட்டுக்கு 4 வேகன்சி சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் SLC வந்துட்டு முடிச்சிருக்கணும். கன்னடா வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக எடுத்து ஸ்கூலிங்கில் படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. மைனிங் மேட் சர்டிஃபிகேட் வந்துட்டு இருக்கணுன்றாங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 years தான். 1 year கான்ட்ராக்ட்டு, 25,000 per month வந்து பார்த்திங்கன்னா சேலரி. பிளாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேட்டாக இருக்கணும், பிளாஸ்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும். 40 years வந்துட்டு ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. 1 year கான்ட்ராக்ட்டு, 22,000 per month. ஓகேங்களா, ஸோ இந்த நியர்லி ஆல்மோஸ்ட் 5 பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்தாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதிலே பார்த்திங்கன்னா அனெக்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்மெட். அதை ஃபில் பண்ணிவிட்டு தேவையான சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு வந்துட்டு போகணும் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி வந்துட்டு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுடைய அகாடமிக் எடுத்த மார்க்ஸு அது ரிலேட்டட் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்திருக்கும். ஓகேங்களா, ஸோ கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான் வந்துட்டு வேகன்சி அப்படின்றாங்க. எந்தெந்த அலவன்ஸும் அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பியூர்லி பார்த்தீங்கன்னா 1 year கான்ட்ராக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 month நோட்டீஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. லீவ் இதெல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க.
ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் இதுதான். இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கர்நாடகாவில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஓகேவா இல்லை, அட்லீஸ்ட் உங்கள் கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.